வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் வந்து ஃபயர் எரிஞ்சாலே வந்து தண்ணி ஊற்றுறது தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். தண்ணி எடுத்து ஊற்றுனா எப்படி ஃபயர் ஆகுங்கிறது வந்து இன்னைக்கு புதுசாக கற்றுக்கணும் சார். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் தண்ணி ஊற்றுனா எப்படி பற்றிக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த கட்டை வச்சு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது புதுசாக இருக்கும். ஓகே, குட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள் வந்து நான் வந்து இது கற்றுக்கிறது வந்து இன்னைக்கு நல்லா வந்து புதுசாக இருந்துச்சு கற்றுக்கிறதுக்கு. அதுக்காக ஒருத்தவங்க ஆபத்தில் இருக்கும்போது அவங்களை எப்படியெல்லாம் வந்து ட்ரிக் பண்ணி அவங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி நாங்களும் கொஞ்சம் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான கொஷின்ஸ் இருக்கும்போது நாங்களும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தோணுச்சு. அது ரொம்ப நன்றி. சொல்லுவோம் வந்து நிறையா இன்னைக்கு வந்து நம்ம கற்றுக்க விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபயரிங் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சரி சப்போஸ் வந்து அந்த நம்ம சாக்கு போடும்போது திடீர்னு ஏதாவது நமக்கே ஏதோ ஒரு ஆபத்து ஆகுமோ அப்படின்னு நான் பயந்தேன். பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்கு வந்து சொல்லிக் கொடுத்தீங்க, அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த இது வந்து சொல்லிக் கொடுத்த உண்மையாக நாங்கள் வந்து உண்மையாக தேங்க் ரொம்ப பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. தேங்க்யூ. இந்த ட்ரெயினில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு இதுலேருந்து எப்படி காப்பாற்றிக்கணும்னு தெரிஞ்சுருக்கோம். ஆனால் அதை ப்ராப்பராக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து யாருமே தெரிஞ்சிருக்காது. அதை ப்ராப்பராக எப்படி பண்ணணுங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஃபயர்லாம் ஆச்சு நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பயப்படதான் செய்வோம் நமக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு. இந்த ட்ரெயினிங் மூலமாக என்ன கற்றுக்கணும் நமக்கு எதுவும் ஆகாது, நம்மளும் சேஃப் தான் அப்படின்னு நமக்கும் ஒரு தைரியம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது காப்பாற்ற போனாலும் அதை நம்ம ஒரு துணிஞ்சு செய்யலாம். மேக்ஸிமம் காப்பாற்ற நினைக்கிறவங்க கூட பயத்தினால தான் காப்பாற்றாம போகிறாங்க. இப்போ அந்த தைரியத்தானே ஈஸியாக எல்லாமே போய் காப்பாற்றலாம். தேங்க்யூ சார். எது செய்யக்கூடாது எது செய்யணும் அப்படிங்கிறது இது வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க. செய்யத்தக்க அல்ல செய்யணும், செய்யத்தக்க செய்யாமல் யாரும் அப்படின்னா செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் அது செய்யக்கூடாததை செஞ்சாலும். இந்த விஷயத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ஃபயர், வாட்டர், இது ரெண்டுமே வந்து செகண்டில் நம்ம உயிரெடுக்கணும். கரெக்டாக இருக்கும், ஃபயராக இருக்கும், வாட்டர். இந்த மூணுமே ஒரு செகண்ட் தான். அந்த ஒரு செகண்டில் வந்து நம்ம உயிரெடுக்கணும். ஆனால் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 மாதம் நான் வந்து கல்லூரி அது மாயன்னு சொல்லிட்டு அதுக்கு காவிரி கழுப்பணை சொன்னாங்க. கல்லூரில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸு ப்ரோக்ராம் வந்து வெளியூர்லேருந்து வந்துருக்காங்க, புதுக்கோட்டையிலேருந்து வந்துருக்காங்க. இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு போகிறாங்க. போகிற வரைக்கும் அந்த மாயனூர் டேமை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, லேடிஸ் அவங்க இறங்கி குளிச்சு